சேர்த்துடுவாய். ஆமா தெளிவா உரைக்க வேண்டும். யாரு முதல்ல காட்ட போறது? ஆமா நான் தான். நீ காட்ட போற? நல்லா காட்டுவியா? நீ பாப்பியா? நான் பாப்போம் உட்காருங்க. ஏய் தொட போட நாட்டியரா மோட்டரி மேல உனக்கு தொடப்பட்ட நாய யாரா பார்த்து தேவடியா கேக்குறேன். மோட்டர் போனால எச்சின் தர காயில் போயிடுச்சு. தண்ணி வரும். தண்ணி எங்க வருது ஏது அங்க பஞ்சா இருந்தா பரவாயில்ல. பாரி என்ன பண்ணுவேன் ரொம்ப நாளானது. நான் கட்ட போறேன். நீ தானே கட்ட போறியா? நான் கட்ட போறேன். காட்டுறா. அப்படியே கட்டுறேன். மச்சாமி சே மிச்சரேவா
சுவாமி நாட்டியமா இது சுவாமி இந்த நாட்டுக்கு என்ன குறை கட்டி பிடித்து விட்டு இது நாட்டியமா இது என்ன சுவாமி இந்த நாட்டுக்கு வர ரசிக்கிற இந்திரா இந்த நாட்டியம் எனக்கு பிடிக்கவில்லை. அப்படி என்றால் இந்த நாட்டியம் சுத்தமா எனக்கு பிடிக்கவில்லை. நாட்டியம் புரியலையா? அழகிலும் சிறந்தவள் நாட்டியத்திலும் சிறந்தவள் யார்? ஊர்வசி. நாட்டியத்தில் சிறந்தவள் ஊர்வசி. அந்த ஊர்வசி நாட்டியம் பார்த்தார்கள் சாமி ஊர்வசி சுவாமி இத வந்து விட்டேனே சுவாமி. ஊர்வசி இந்த தேவலோக நாடு வந்திருப்பது யார் தெரிகிறதா? யார் சுவாமி? இவர் கொண்ட நேரத்தில் உலகத்தை சுற்றி வரக்கூடிய பெருமருடைய சுத நாரத மகாமுனிவர் பன்னாசை பெண்ணாசை பொன்னாசை மூன்று ஆசை அறமறுத்தவர் தேவலோகத்தை வந்து நாடி விட்டார். அவர் கண்முடனே ஆட வேண்டும் பாட வேண்டும். அந்த ஆடலை கண்டு அவர் ரசிக்க வேண்டுமா? ஆடலுடன் சுவாமி இந்த இடத்தில் நான் நாட்டியம் ஆட வேண்டுமா சுவாமி? இதோ வந்திருக்கும் நாரதன் முன்னாடியா? இவனை யார் வர சொன்னது சுவாமி? இவன் எப்பேற்பட்டவன் தங்களுக்கு தெரியுமா சுவாமி? இவன் வந்தாலும் கலகம் போனாலும் கலகம் எங்கு சென்றாலும் கலகம் சுவாமி. இந்த கலகம் செய்யும் நாரதன் முன்னால் என்னால் நாட்டியமாட முடியாது சுவாமி. ஊர்வசி அப்படி உரைக்க கூடாது. நாரதனின் கலகம் நன்மையில முடியும். அவர் கட்டவருடைய தோற்றக்கூடாது. கண் முன்னாடி நாட்டியம் ஆடட்டும் சுவாமி. இவன் எப்பேற்பட்டவன்? எப்படி வெட்டுவ? பிள்ளைகளை கிள்ளி விட்டு தொட்டில யாத்திபாவன் சொல்லவே கூடாது. நாட்டியம் ஆகட்டும். இந்த நாரதன் பிள்ளையும் கிள்ளி விடுவான் தொட்டில மாட்டி விடுவான். இந்த நாரதன் கண் முன்னாடி என்னால் நாட்டியம் ஆட முடியாது. போடா நாரதா. என்ன போடா. நாட்டியம் ஆட முடியாதுன்னு போயிட்டான். சரி விடுங்க அது விடு. அதை விடியா மறந்துட்டேன். இந்த தேவலோக நாடி வந்த காரணம் ஆபத்து வருதியா? ஆபத்து வருகிறது. தேவலோகத்துக்கு ஆபத்து வருது. இந்த தேவலோகத்துக்கு ஆபத்தா? உண்மைதான். யாரால் எப்படி ஆபத்து? எப்படி தெரியுமா? பலர் கொட்டி ஆடக்கூடிய பயிர்களுடன் தற்பொழுது இமாச்சலம் சென்று ஈசனை கோரி தவம் இருக்கின்றார். எதற்காக தெரியுமா? வரம் பெற போகிறது. எப்பேற்பட்டவன் தெரியுமா? நித்திய தத்துவம் என்ற வரமதை பெற போகின்றார். அவன் மட்டும் பெற்று விட்டார். முதல் ஆபத்து இந்த தேவலோகத்துக்கு. சுவாமி அந்த பைரவன் வரம் பெறக்கூடாது. இந்த தேவலோகத்துக்கு ஆபத்து என்பது வரக்கூடாது. அதற்கு தகுந்த மார்க்கத்தை நீதான் உரைக்க வேண்டும். ஏன்னா தேவருக்கு ஒரு ஆபத்து இருந்தால் வழி நானே நீதான் சொல்றேன். அதாவது இந்திரா நாட்டியத்தில் சிறந்தவன் யார்? ஊர்வசி. ஊர்வசி. அவனோ தவம் இருக்கின்றான். அவன் தவச்சாலைக்கு அனுப்பி அவனுடைய ஆடலை பாடலை அவன் முதலாக காமித்தான். அவனுடைய மனது வேறு விதமாக மாறிவிடும். தவத்தையும் கலைத்து விடலாம். வரமதியும் பெற முடியாது. ஆனால் ஒரு வேளை அவன் கண்பிடித்து பார்த்து இவள் யார் என்று கேட்டால் அவளுக்கு அந்த என்ன நிலை நேர்ந்தாலும் இவள் யார் என்ற உண்மையை மட்டும் உரைக்கவே கூடாது. சத்தியம் வாங்கி கூட இருப்பு. அப்படி ஆகட்டும் சுவாமி. சத்தியம் வாங்கு. பார்த்தாயா நாரதர் அவதூறாக பேசுகிறாயே. இந்த தேவலோகத்துக்கு ஆபத்து வந்து விட்டதா? சுவாமி தேவலோகத்திற்கு ஆபத்தா? யாரால் ஆபத்து சுவாமி? பகலவன் கோட்டை ஆளக்கூடிய பைரவன் இமாச்சலம் நோக்கி உங்கள் ஈசனை கோரி கடு தபம் இருந்து அரிய பெரிய வரத்தை பெற போகிறானா? அப்படி வரத்தை பெற்று பெற்றால் தேவலோகத்துக்கு தான் ஆபத்து. சுவாமி அதற்கு அந்த மார்க்கத்தை கேட்டேன். இப்போது நீ அங்கு செல்ல வேண்டும். அவர் செய்கின்ற யாகத்தை ஆடி பாடி அழிக்க வேண்டும். அவர் வரம் பெறாத அளவுக்கு நீ கெடுக்க வேண்டும். சுவாமி இதற்காக தங்களுக்கு மனக்கவலை சுவாமி. எத்தனையோ முனிவர்கள் எத்தனையோ அரக்கத்தை கெடுத்திருக்கின்றோம். அந்த பைரவன் ஏமாத்திரும். இப்போதே சென்று அவருடைய தவத்தை கெடுத்து விட்டு வருகின்றேன். என்னை வாழ்த்து அனுப்புங்கள் சுவாமி. அது மட்டுமல்ல, என்ன சென்ற இடத்தில் உனக்கு ஏதாவது எப்பேற்பட்ட ஆபத்து நல்ல சூழ்நிலை நேர்ந்தாலும் சரி, நீ தேவலோகத்தில் பெண்ணுதான் என்று உண்மையை உரைக்கவே கூடாது. நான் உண்மையை உரைக்க மாட்டேன் என்று ஒரே ஒரு முறை கருத்தை சத்தியம் செய்து விட்டு புறப்படுமா சுவாமி? என்னதான் தங்களுக்கு சந்தேகம் சுவாமி? இதோ பாருங்க சுவாமி, எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தாலும் நான் யார் என்ற உண்மையை எவரிடத்துல சொல்ல மாட்டேன். இது சத்தியம்.
சத்தியத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக ஓடி வந்தான். ஆனால் இவன் யார் எப்பேற்பட்டவன்? இவனோ ஒரு கலையக்காரன் என்பதாக நான் நாட்டியம் ஆட வேண்டுமான் என்று எனையா இழிவுபடுத்தி செல்கின்றாய். நீ செல்கின்றாய், யாரிடத்தில் செல்கின்றாய்? ஒரு அரக்கன். இரக்கம் என்பது என்னவென்று தெரியாத ஒரு அரக்கணத்தில் செல்கின்றாய். ஒரு வேளை அவனுடைய தவச்சாலைக்கு சென்று அவனுடைய தவத்தை மட்டும் நீ கலைத்து விட்டாய் என்றால் உன்னுடைய நிலைமை நாராயணம் நாராயணம். என்னுடைய தந்தை இடத்திலே நல்ல முறையில் எடுத்துரைத்து வேண்டிய வர்றமத ஈசனை கோரி தவத்தில் அமர்ந்து பெற்று விட்டார். இந்த உலகத்தில் உங்களை அசைத்து பார்க்க யாருமே கிடையாது என்று உரைத்திருந்தேன். அந்த நாரதனின் வார்த்தை கேட்டு என்னுடைய தந்தை இமாச்சலம் செல்ல வேண்டும் என்று ஓடி வந்து விட்டார். தற்போது அவர் தவத்தில் அமர்கின்ற சமயத்தில் நான் காவலில் இருக்க வேண்டும். அப்பா அப்படி நான் அமர்கின்ற சமயத்தில் அனைவருமே சுற்றுமக்காரர்கள். உன்னுடைய தந்தை வரமதை பெறாமல் இருக்க ஏராளமான சுற்றுமதங்களை செய்வார்கள். காவலாக இருக்க வேண்டும். அகட்டும் அப்பா, நீங்கள் கவச்சாலையில் அமருங்கள். அந்த பைரவன் எங்க இருக்கிறான்? என்ன செய்கிறான்? ஒன்றுமே புரியவில்லையே. ஏன் தேடிதான் பார்ப்போமே. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. மாமா இத பாருங்க மாமா, அழகான ஒரு கன்னி பெண்ணு வந்திருக்கிற மாமா. கல்வியத்தை பாருங்க. எனக்கு கட்டணத்தூர முத்தம் கொடுங்க. வாய் தெரிந்து பேசுங்க மாமா. எழுதுங்க, சொல்லுங்க மாமா. இவ்வளவுதாங்க மாமா. யோ ஏசியா சிவா 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 கோரதா இருக்க மாமா. எழுந்துரு மாமா. மாமா மாமா ஓ மாமா, காலை தாமதம் பண்ணாதீங்க மாமா. பேசுங்க மாமா. என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுங்க மாமா. மாமா தலையை விரித்து தன்னை போராடுதோ.
கிடையாது. அப்படியா நீ மாமா காசு தேவை கிடையாதுயா. யோ ஓசிதாயா மாமா. மாமா பாடி தள்ளுபடியா மாமா. ஒரு முறை வந்தா ஒரு முறை இலவசம். செய்குள் இல்லையா சேதாரம் இல்ல மாமா. மாமா வந்தது விடாதீங்க மாமா. மாமா சம்போ மகாதேவா ஓம் நம சிவாய. ஆண்டவா நீங்கள் கண் திறந்து பார்க்கவில்லை என்றால் நான் இருந்து போகவே மாட்டேன் மாமா. மாமா பாட்டு ஒல்ல பாடி நான் ஆட்டமாடவா. அது சமயத்தில் உலகத்தில் உள்ளது 4 திசைகள். 4 திசைகளும் சுற்றி சுற்றி காவலில் இருக்கின்றேன். இதுவரைக்கும் மனிதர்களும் சரி தேவர்களும் சரி என்னுடைய கண்களில் யாருமே திரைப்படவில்லை. அப்படி யாராகிலும் தவத்திற்கு இடையூறாக வந்தால் அவர்களை அவ்விடத்திலே வெட்டி வீழ்த்த வேண்டும். இரண்டாலும் மறு திசைக்கு சென்று வருகின்றேன். ஆண்டவா ஈசா ஜெகதீசா எமையாலும் பரமேசா உன்னையே கோரி இந்த அடியவன் நான் தவத்தில் அமர்ந்து அல்லும் பகலும் 60 நாயகையும் சிவ சிவா சிவ சிவா என்று உன்னுடைய நாமதயத்தையே துதித்துக் கொண்டிருக்கின்றேன். நிறைவா இந்த அடியவனுக்கு நீ மனமிறங்கி ஓடி வந்து காட்சியினை குறைக்க மாட்டாயா ஆண்டவா ஈசா. ஓம் நம சிவாய. ஜோதியின் சுடர் ஒளியே
ஆண்டவா, நான் கோரி துதித்த முக்கன் மூர்த்தி எனக்கு ஜோதிமயமாக காட்சியளிக்கின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் தானே. உங்களை பார்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மழை என்றும் வெயில் என்றும் குளிர் என்றும் பாராமல் அடியவன் உண்ண உணவின்றி பருக நீரின்றி சிவா 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 என்று உன்னுடைய நாமதயத்தை மட்டுமே துதித்துக் கொண்டிருக்கின்றேன். வேறு யாராவது இருந்தால் என்னுடைய கடும் கோபத்திற்கு ஆளாக நேரும் ஆண்டவா. அப்படியாக சிவனிவா ஜோதிஷ ரூபமான காட்சியை கண்டு அடியவன் நான் தன்யனானேன் தன்யனானேரே இறைவா. உண்மைதான். காரணம் இருக்கின்றது. உன்பால் எனக்கு வரங்கள் தேவை. ஆம் இறைவா. யாது வரம் வேண்டும் தெரியுமா? நித்திய தத்துவம் என்ற வரமதை கொடுக்க வேண்டும் இறைவா. நித்தியம் என்றால் உலகம், தத்துவம் என்றால் அடக்கம். இந்த 7 14 லோகமும் இந்த பைரவனுக்கு அடக்கமாக வேண்டும். சரி, என்னுடைய பக்தராகி விட்டாய். நீ கேட்ட வரவை தனியில்லா ஒன்றை பெற்றுக்கொள். ஓடி வந்து இமாச்சலத்தை ஈசனை கோரி தவத்தில் அமர்ந்து எனக்கு ஜோதிமயமாக காட்சியளித்து நான் கேட்ட வரவதையும் தட்டாமல் கொடுத்து விட்டார். இனி முதற்கொண்டு இந்த 7 14 லோகத்திலும் வரம் பெற்ற வல்லமைசாலியாக திகழ்ந்து வரப் போகின்றேன். இந்த செய்தியை என்னுடைய மகனிடத்தே கூற வேண்டும். மகனே மணிகண்டா, கோரி தவத்தில் அமர்ந்தது என்னவாயிற்று? ஈசன் எனக்கு ஜோதிமயமாக காட்சியளித்து கேட்ட வரவதையும் கொடுத்து விட்டார். ஆகையால் தற்போது உடைய தந்தை வரம் பெற்ற வல்லமைசாலி இந்த செய்தியை உன்னிடத்திலே குறிவிட்டேன் அல்லவா? உன்னுடைய தங்கை என்னுடைய மகள் மகேஸ்வரி இடத்திலே கூற வேண்டும். அழைத்து வா மகளே. என்னுடைய தங்கையை அழைத்து வர வேண்டும். தங்கா மகேஸ்வரி.